தமிழ் சினிமாவின் பொற்காலத்தை நினைத்தாலே மனதில் முதலில் தோன்றும் சில பெயர்கள் இருக்கின்றன. அதில் நடிகராக மட்டுமல்லாமல் மக்களின் மனதில் ஒரு நம்பிக்கையாக வாழ்ந்தவர் எம்ஜிஆர். அதேபோல் தமிழ் திரைப்பட உலகில் தரமான படைப்புகளுக்கு அடையாளமாக திகழ்ந்த நிறுவனம் ஏவிஎம் புரொடக்ஷன்ஸ். இந்த இரண்டு பெரும் சக்திகளும் இணைந்த ஒரே திரைப்படம்தான் அன்பே வா. 1966ஆம் ஆண்டு வெளியான இந்த திரைப்படம் எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு மட்டுமல்லாமல் தமிழ் சினிமா ரசிகர்கள் அனைவருக்கும் ஒரு வித்தியாசமான அனுபவமாக அமைந்தது. காதல், காமெடி, அழகிய லொகேஷன்கள், இனிமையான பாடல்கள் இவை அனைத்தும் கலந்து உருவான ஒரு கிளாசிக் திரைப்படம்தான் அன்பே வா. இந்த படத்தில் எம்ஜிஆருடன் நடிகை சரோஜா தேவி ஜோடியாக நடித்திருந்தார். அவர்களுடன் நாடேஷ், டி.ஆர். ராமச்சந்திரன் உள்ளிட்ட பல முக்கிய நடிகர்களும் நடித்திருந்தனர். அன்பே வா திரைப்படத்தை இயக்கியது இயக்குனர் ஏ.சி. திருலோகச்சந்தர். இசையமைப்பை கவனித்தவர் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன். பாடல்களை எழுதியவர் கவிஞர் வாலி. இந்த மூவரின் கூட்டணியில் உருவான பாடல்கள் இன்று வரை ரசிகர்களின் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. புதிய வானம் புதிய பூமி, நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான், லவ் பேர்ட்ஸ், ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், இப்படி அன்பே வா படத்தின் ஒவ்வொரு பாடலும் தனித்தனி ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்கியது. ஆனால் இந்த படத்தின் ஒரு பாடல் காட்சிக்கு பின்னால் இருக்கும் சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று பலருக்கும் தெரியாது. அதுதான் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் பாடல். இந்த பாடல் இன்று பார்க்கும் போதும் ஒரு கனவு உலகத்தில் நடப்பது போலவே இருக்கும். அழகிய செட்கள், வண்ணமயமான காட்சிகள், எம்ஜிஆர் மற்றும் சரோஜா தேவியின் ரசிக்க வைக்கும் நடிப்பு, மொத்தத்தில் ஒரு ஃபேண்டசி உலகத்தை திரையில் கொண்டு வந்திருப்பார்கள். ஆனால் இந்த காட்சி இப்படியாக உருவாக காரணம் எம்.எஸ். விஸ்வநாதன் தமாஷாக சொன்ன ஒரு வார்த்தைதான் என்று கூறப்படுகிறது. அன்பே வா படத்தின் வேலைகள் ஆரம்பமான காலம் அது. எம்ஜிஆர் இந்த படத்தில் நடிப்பது உறுதியாகிவிட்டது. படத்திற்கான கதையும் காட்சிகளும் பாடல்களும் தயாராகி கொண்டிருந்தன. அந்த நேரத்தில் முதல் பாடலுக்கான கம்போசிங் வேலைகள் நடைபெற்று வந்தன. எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைக்கிறார். கவிஞர் வாலி பாடல் வரிகளை எழுதி கொடுக்கிறார். பாடல் பதிவு செய்ய தயாராக இருந்த நேரம். அப்போது எம்.எஸ். விஸ்வநாதன் ஏவிஎம் குமரனிடம் ஒரு விஷயத்தை கூறியிருக்கிறார். இந்த பாடலை எம்ஜிஆரிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று. அதன் பிறகு ஏவிஎம் தரப்பினர் எம்ஜிஆரை சந்தித்து பாடல் குறித்து அவரது கருத்தை கேட்டுள்ளனர். அப்போது எம்ஜிஆர் மிகவும் எளிமையாக ஒரு பதில் கூறியிருக்கிறார். யார் பாடல் எழுதியது என்று கேட்டாராம். அதற்கு வாலி எழுதியது என்று கூறியுள்ளனர். உடனே எம்ஜிஆர், செட்டியார் பாடலை பார்த்து ஓகே சொன்னால் சரிதான், அதற்கு பிறகு நான் எதற்காக பார்க்க வேண்டும், உங்கள் படம், நீங்கள் நினைத்தபடி செய்யுங்கள் என்று கூறியிருக்கதாக சொல்லப்படுகிறது. இந்த பதில் எம்ஜிஆரின் ஒரு முக்கியமான குணத்தை காட்டுகிறது. அவர் மிகப்பெரிய நட்சத்திரமாக இருந்தாலும் தயாரிப்பாளர் மற்றும் படக்குழுவின் முடிவுகளுக்கு மரியாதை கொடுத்தவர். தனது கருத்தை திணிப்பதை விட படத்தின் நலனுக்காக குழுவாக வேலை செய்வதையே அவர் முக்கியமாக கருதியவர். அன்பே வா படத்தில் இடம்பெற்ற ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் பாடல் கம்போசிங் நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த பாடலின் டியூன், வரிகள், இசையமைப்பு எல்லாமே ஒரு காதல் கனவு போலவே அமைந்திருந்தது. பாடலை கேட்டு ரசித்த எம்.எஸ். விஸ்வநாதன் அந்த நேரத்தில் தமாஷாக ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். ஆமாம், இந்த பாடலை எங்காவது செட் போட்டு எடுக்க போகிறீர்களா என்று. இது ஒரு சாதாரண நகைச்சுவை கேள்விதான். ஆனால் ஏவிஎம் தரப்பினர் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவில்லை. எம்.எஸ். விஸ்வநாதன் சொன்ன வார்த்தையை கேட்டதும், நீங்கள் எப்படி எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், சொல்லுங்கள் என்று கேட்டார்களாம். அப்போது அந்த காலத்தில் ஒரு ஆங்கில படம் திரையரங்கில் ஓடிக்கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அந்த படத்தில் வரும் காட்சிகளைப் போல ஒரு ஃபேண்டசி உலகம் போல பாடலை உருவாக்கலாம் என்று எம்.எஸ். விஸ்வநாதன் கூறியிருக்கிறார். அதாவது சாதாரணமான ஒரு பூங்கா அல்லது வெளிப்புற லொகேஷனில் பாடலை எடுப்பதை விட கற்பனை உலகத்தை நினைவூட்டும் வகையில் ஒரு பிரம்மாண்டமான செட் அமைத்து எடுக்கலாம் என்று அவர் யோசனை தெரிவித்திருக்கிறார். அந்த யோசனையை ஏவிஎம் நிறுவனம் அப்படியே ஏற்றிக்கொண்டது. அந்த காலத்திலே மிகப்பெரிய செலவில் கற்பனை உலகத்தை நினைவூட்டும் வகையில் செட் அமைக்கப்பட்டது. ஒளி அமைப்பு, வண்ணங்கள், உடைகள், நடன அசைவுகள், ஒவ்வொரு விஷயத்திலும் மிகுந்த கவனம் செலுத்தப்பட்டது. பாடல் காட்சியில் எம்ஜிஆர் ஒரு ராஜாவை போலவும் சரோஜா தேவி ஒரு ராணியை போலவும் தோன்றுவார்கள். அதனால்தான் பாடலின் வரிகளும் காட்சிகளும் ஒன்றாக இணைந்து ரசிகர்களை ஒரு அழகிய உலகத்திற்கு அழைத்துச் செல்கின்றன. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் என்ற வரி ஒலிக்கும் போது அது ஒரு சாதாரண காதல் பாடல் போல தெரியாது.
அது ஒரு ராஜா மற்றும் ராணியின் காதல் கதை போலவே மனதில் பதியும். பாடல் காட்சியை முழுமையாக எடுத்து முடித்த பிறகு அதை MS விஸ்வநாதனுக்கு போட்டு காட்டியிருக்கிறார்கள். அந்த காட்சியை பார்த்த MS விஸ்வநாதன் மிகவும் ரசித்தாராம். அது தேவலோகத்தில் இருப்பது போல அவ்வளவு அருமையாக இருந்தது என்று அவர் ஒரு பேட்டியில் கூறியிருக்கதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒரு தமாஷான கேள்வி, அதை சீரியஸாக எடுத்த தயாரிப்பு நிறுவனம், அந்த காட்சிக்கு உயிர் கொடுத்த நடிகர்கள், அதற்கு இசையால் மந்திரம் செய்த MS விஸ்வநாதன், வரிகளால் காதலை அழகாக்கிய வாலி, இவர்களின் கூட்டணிதான் அன்பே வா திரைப்படத்தை காலத்தால் அழியாத படமாக மாற்றியது. MGR நடித்த ஒரே AVM தயாரிப்பு படம் என்ற பெருமையும் அன்பே வாவுக்கு உண்டு. அதனால்தான் இந்த படம் ஒரு சாதாரண வெற்றி படம் அல்ல. தமிழ் சினிமாவின் இசை, காதல், காட்சி அமைப்பு மற்றும் நட்சத்திர மதிப்பு ஆகிய அனைத்தையும் ஒன்றாக இணைத்த ஒரு பொக்கிஷம். இன்றைய தலைமுறையினரும் இந்த பாடலை பார்க்கும்போது அந்த காலத்தின் பிரம்மாண்டம் என்ன என்பதை உணர முடியும். ஒரு பாடல் காட்சி கூட இவ்வளவு கவனத்துடன் உருவாக்கப்பட்ட காலம் அது. அதனால்தான் பழைய திரைப்படங்கள் வெறும் படங்கள் அல்ல, அவை நினைவுகள், அவை உணர்வுகள், அவை தமிழ் சினிமாவின் அழியாத வரலாறு.